வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நெஹ்ரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்கல்ஸ் அண்ட் அப்ளைடு சயின்ஸு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1968 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் சம்மந்தமான காலேஜ் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 காலேஜ் தான் இருக்குது. அதில் டாப் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஎம்இ, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், மொத்தம் 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் படிக்கிறவங்களால மட்டும்தான் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே டேரெக்டாக போக முடியும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் 1968 மோர் தென் 50 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓல்டான காலேஜ். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ கோர்சஸ் வந்து எந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஒரு ஏர்லைன் சம்மந்தமாக, ஒரு ஏர்போர்ட் சம்மந்தமாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ஆகணும், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஏர்லைன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த நம்ம சேனல் ராஜாவின் பார்வைக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம ராஜாவின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ராஜாவின் பார்வை உங்க பார்வைக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன், நான் வந்து நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கும். அண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்மிஷன் ப்ரொசீஜர்னு எதுனாலும் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே ஒரு ஏர்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை யார் டிசைன் அண்ட் டெவலப்டு பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஸ்ரீ பிகே தாஸ் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் எடுத்தோடனே இன்டர்நேஷனல் டெர்மினல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே டொமஸ்டிக் டெர்மினல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அதுக்கான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ரன்வேஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு லைனாக 1 by 1 காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலாக இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வந்து பறக்கிற ரன்வே. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரன்வே இருக்குது. அதுக்கு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஏரோப்ளேனில் என்னெல்லாம் இருக்கும், இது வந்து ஏர் டெர்மினல், டொமஸ்டிக், அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, அது மாதிரி வந்து உள்ள ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறது சின்ன சின்ன மாடலாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், ஸோ வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது என்ன மாதிரி டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஏர்க்ராஃப்ட் சம்மந்தமான இதுக்கு வந்து போவாங்க. அதுவே பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஒர்க்குக்கு போவாங்க. அதுவே பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணுறவங்களும்
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இது பண்ணுவாங்க. பட் ஏர்க்ராஃப்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஏர்க்ராஃப்ட் சம்மந்தமான ஒர்க் போவாங்க. அதுவே MBA இன் ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே ஒரு மேனேஜர் பொசிஷன் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. இந்த லேபில் வந்து பாயிங்கோட காக்பிட் மாடல் வந்து வச்சுருக்காங்க. இது என்னென்னா HSL வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளேனுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குமோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேனுக்குள்ளே பாயிங் காக்பிட்டோட அப்படியே HSL வந்து பார்த்திங்கன்னா மாடலு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது மூலிமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியான வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக ஒரு பிளேனுக்குள்ளே எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேன், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளேனுக்குள்ளே வந்து ஏறி இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் பிளேன் எப்படி இருக்கோ அதே தான் அந்த செட்டப் தான் உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்டடி மெட்டீரியலுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிளேன் எல்லாமே இது பண்ணியிருக்கு. ஸோ மென்மே வந்து சூப்பராக இருக்குது பிளேனு. வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னா உள்ள ஒரிஜினலான ஏர்க்ராஃப்டே வந்து ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட், உண்மையான ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது பண்ணி அங்கேருந்து டிசம்பிள் பண்ணி இங்கே வந்து மறுபடியும் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து பிளேனு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பர்பஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஏர்ப்ளைனை வந்து சொல்லித்தரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஏர்போர்ட்டு போய் இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து சொல்லும்போது இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டடிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், நம்ம நெஹ்ரு இந்த காலேஜில் வந்து படித்து போகும்போது இன்னுமே ரொம்பவுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போகிறதுனால ஈஸியான பிளேஸ்மெண்ட்ஸு, அங்கே போய் அவங்களுக்கு ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம நெஹ்ரு காலேஜில் மட்டும்தான் மாதிரி இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆப்ரேட்டிங். ஸோ MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோட கிளாஸ் ரூம்ஸ் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. அதில் டாப் நாச் ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அண்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ் கொண்டு வந்தது நம்ம நெஹ்ரு காலேஜில் தான். ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும்.
இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 60 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எம்பிஏ அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நேரு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நேரு காலேஜ் கண்டிப்பாக. ஸோ எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட் ஆன் கோர்ஸாக வந்து ஐயாட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நம்ம காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐயாட்டா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஸோ இந்த ஐயாட்டா மூலிமா இது எதுக்காக அப்படின்னா இந்த ஐயாட்டா ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்டர்நேஷ்னலி எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாட்டா அப்படிங்கிறது வெளியே நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 75,000 அது மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம நெஹ்ரு காலேஜில் எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐயாட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது பிஜி ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் யூஜிக்கும் ஏஎம்இ பிஎஸ்சி ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயாட்டா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூடட் கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூடடாக கொடுக்குறாங்க. அது என்னென்னா அமேடியஸ் ஆன்லைன் ஏர்லைன் ரிசர்வேஷன் அண்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆன்லைன் ரிசர்வேஷன் டிக்கெட்டிங் சிஸ்டம் பற்றின ஒரு வேல்யூடட் கோர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச் பண்ணுறாங்க. அண்டு இன்னொன்று தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிஆர் டேஞ்சரஸ் குட்ஸ் ரெகுலேஷன். அதாவது என்னென்ன குட்ஸ் வந்து நம்ம ஏர்க்ராஃப்டில் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகணும், எது டேஞ்சரஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அண்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ 3 வேல்யூ ஆடட் கோர்சஸ் ஃபார் பிஜி அண்ட் 2 வேல்யூ ஆடட் கோர்சஸ் ஃபார் யூஜி. அண்ட் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி கண்ட்ரி விசிட்ஸ் இன்டர்நேஷ்னலி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். லாஸ்ட் இயருக்கு முன்னத்து இயர் மலேசியா ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, லாஸ்ட் இயர் தாய்லாண்டு. அங்கே போய் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லாமல் அதர் தென் இன்டர்ன்ஷிப் ஒரு ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஒரு விசிட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே கொச்சின் ஏர்போர்ட்டில் இவங்க வந்து டைப் பண்ணி யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 days இன்டர்ன்ஷிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ் படித்தாலும் சரி, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படித்தாலும் சரி, பிபிஏ ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, நீங்கள் இந்த 4 கோர்ஸ் படித்தாலுமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து 100 அவங்க சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 200% பிளேஸ்மெண்ட்ஸோட தான் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போனாலும் சரி, கொச்சின் ஏர்போர்ட் போனாலும் சரி, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நெஹ்ரு காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயர் ஓல்டான காலேஜ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் இந்த கோர்சஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்மிஷன் ப்ராசஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட நேம் ராஜகுமாரன், நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம காலேஜோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில் குனியமுத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லொக்கேஷனும் இந்த யூடியூபோட கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம சேனல் ராஜாவின் பார்வை யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வை ஏறும்.